நீங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் சுருக்கமாக பதில் சொல்லிடுறேன். நீட்டை ரத்து செய்வேன் என்று அமித்ஷா கூறுவார்களான்னு? நீ பண்ணின பாவத்துக்கு நாங்க எதுக்கியா சுமக்கிறது? நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டு தவறு என்றால் அந்த குற்றத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் 2010 நீட்டு சட்டத்தை பாராளுமன்றத்தில் பைலட் பண்ணது யாரு, அறிமுகப்படுத்தின யாரு? காந்தி செல்வன் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர். ஏன் பொய் சொல்லணும் முதலமைச்சர்? முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? பொய்யும் புனைச்சுருட்டும் மூலதனமாக கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றியது நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நிறுத்துவோம். முதல் நீட் எக்ஸாமினேஷன் வந்தது எப்ப? 2013. மாண்புமிகு பிரதமர் மோடியா நாங்களா செஞ்சோம்? அப்ப மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஓராண்டு இதற்கு எக்ஸம்ஷன் கேட்டாங்க, கொடுத்தது. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாகவே நீட் ஆனது அமலில் இருக்கிறது. அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் மிஸ்டர் ஸ்டாலின், தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வந்திருக்கின்ற விஷயத்திற்கு தீர்வு வேண்டுமானால் ஒரே வழி சீராய்வு மனு உச்ச நீதிமன்றத்தில், ரிவ்யூ பெட்டிஷன். அதை இல்லை பண்ணணும். திருத்தணியில் ரோட்ல இறங்கி போய் பேசலாமா? ஆகவே நீட்டை நாங்கள் கொண்டு வரவில்லை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வரவில்லை, வந்தது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம். அதனால அதுக்கு தீர்வு நீதிமன்றத்தில் சீராய்வு மனு. உங்கள்கிட்ட படிச்ச வக்கீல் ஒருத்தர் கூடவா இல்லை? யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடாம இத்தனை ஆண்டுகளா 4 வருஷமா உருட்டுறீங்க? நீங்க தான் சொன்னீங்க முதல் கையெழுத்து அதை போட முடியலை இல்ல, அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இல்ல, உங்களால முடியலை இல்ல, ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போங்கிறேன்னா. ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம். அதற்கு அடுத்து கேட்கிறாரு, இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக டீலிமிட்டேஷன் தமிழகம் பாதிக்காது என்று உத்தரவாதம் கொடுப்பாரா அமித்ஷான்னு? கொடுத்தாரே. கோயம்புத்தூர்ல அன்னைக்கே நீங்க அதை பொய்யை புனைச்சுருட்டை நீங்கள் பேசிய அன்றைக்கு இங்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தார்கள். கோயம்புத்தூர்ல பேசும்போது சொன்னார், தமிழ்நாடு மாத்திரமல்ல தென் மாநிலங்கள் எதுவுமே டீலிமிட்டேஷன் காரணமாக ஒரு சீட்டு கூட எந்த மாநிலமும் பாதிக்காது அப்படின்னு உத்தரவாதம் ஏற்கனவே கொடுத்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக பேசுறீங்க? நான் கேட்கிறேன், உங்களுக்கு டாஸ்மாகில் ஊழலுக்கு எதுக்குயா 20 நாளா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தால் வழக்கை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்ல முடியாது. தமிழகத்தினுடைய கெஜ்ரிவால் இங்கு கைதாவார். நான் பேரை சொல்லல. தமிழகத்தின் கெஜ்ரிவால் இன்னைக்கு இல்ல, ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள இவர்கள் அதை செய்யல. அதனால வருகின்ற 10 நாட்களுக்குள் நீதிமன்றமே சொல்லும், கையை தூக்கிடுவாங்க. இதுல இது விஷயங்கள் நிறைய இருக்கு. பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கு. 5000 பக்கத்திற்கு ஈடி அறிக்கை கொடுத்திருக்கு. அதுல யார் யார் பேரெல்லாம் இருக்குன்னு நிறைய சோஷியல் மீடியால வருது. அது எனக்கு தெரியாது. யார் யார் பேர் இருக்குன்னு சோஷியல் மீடியால வருது, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் அதுல இருக்கின்ற தமிழகத்தின் கெஜ்ரிவால் அன்னைக்கு ஜெயிலுக்கு போவார். அந்த ஜொரத்தினால இவர் திருத்தணியில பேசுறார். நண்பர்களே, இன்றைக்கு நம் கண் முன்பாக ஒரே லட்சியம். இன்று தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் அரசாங்கம் தமிழகத்திலே அடுத்த தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கின்ற தீய சக்தி திராவிடியன் ஸ்டாக் அரசு, இந்த திமுக அரசு, இது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, தரவுகளின் அடிப்படையில் சொல்லுகிறேன், இந்தியாவிலேயே அதிகமாக போதைப் பொருள் உபயோகப்படுத்துகின்ற மாநிலம் பஞ்சாபாக இருந்தது, மாறி இன்று தமிழகமாக மாறி போயிருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க ஏன் மேதக ஆளுநரை டார்கெட் பண்றீங்க? இங்க நம்ம சங்கரங்கோவில்ல போதைப் பொருள் எதிர்ப்பு மாநாடு பொதுமக்களால் ஏற்பாடு செஞ்சது.
அதில் வந்து பேசும் பொழுது மேதுக ஆளுநர் கேட்ட கேள்விக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் தேர்ந்து பதில் இல்லை. அந்த பதில் 24 மணி நேரத்தில் மிஸ்டர் ஸ்டாலின் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னவென்றால் மேதுக ஆளுநர் கேட்டார், ஆமாம் இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை கஞ்சா கைப்பற்றுகிறது, ஆனால் 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கியான்னு கேட்டிருக்கார். மெத்தபிட்டமின் அதை கடத்தினது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவர் பேர் என்ன, ஜாஃபர் சாதிக்கா தெரியல, ஜாஃபர் சாதிக்கா. அவர் என்னவா இருக்கார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலார் அணியினுடைய துணை செயலாளராக இருக்கார். அவர் கடத்தினது 2000 சொச்சம் கோடிக்கு. ஆனால் 1 கிராமாவது மாநில அரசாங்கம் கைப்பற்றிதா? பூரா நார்கட்டிக் கண்ட்ரோல் பியூரோ மத்திய அரசாங்கத்தினுடைய துறை, அவங்க தான் கைது பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. ஆகவே இந்த அரசாங்கம், ஆனால் முதல்வர் ரொம்ப நேர்மையானவர். அவர் சொல்றார் போதையை ஒழிப்போன்னு சொல்லிட்டு அது என்ன கூல் லீஃபா அதை சொல்றார். எங்கேயா மெத்தபிட்டமின் சொல்றாரா? அதில் எங்கேயா எழுதி போட்டிருக்காங்களா? ஏன்னா நீங்க தானே அதுக்கு அணியே வச்சிருக்கீங்க. ராமநாதபுரத்தில் உங்க நிர்வாகி 70 கோடிக்கு கடத்துறார், புதுக்கோட்டையில் உங்க நிர்வாகி 7 கோடிக்கு கடத்துறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அடுத்த தலைமுறையை அடித்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு மோசமான சூழ்நிலை தெரியுமா? பெற்றோர்கள் பெரியவர்கள் தங்கள் வீட்டு குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தா அதுக்கு தெரியாம பைய தேட வேண்டிய அவல நிலைக்கு இந்த ஸ்டாலின் தமிழ்நாட்டை கொண்டு வந்து விட்டுருக்கார். ஏன்னா அந்த பாக்கெட்ல எதுவும் பொட்டலம் இருக்குமோ? ஏன் அந்த அளவுக்கு தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஐ எம் டாக்கிங் வித் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு திட்டமிட்ட ரீதியிலே இந்த ட்ரக் மாஃபியா அவங்க என்ன பண்றாங்க? சென்ட்ரல் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல், இந்த தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் வீட்டு குழந்தைகள் பையிலெல்லாம் பொட்டலம் இருக்கு. அந்த குழந்தைகளை மதிமயக்குகிறார்கள். தமிழகத்தின் அடுத்த தலைமை இன்டெலிஜென்சியா அழிப்பதற்காக திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் இன விரோதி இந்த முதல்வராக இருக்கின்ற 360 நாள் மட்டுமே இருக்க போகின்ற இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் தீய அரசா இல்லையா? இந்த தீய அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதுக்காக தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள், அமித்ஷா அவர்கள், அந்த ஜுரம் தான் இப்ப ஷா ஃபீவர். அமித்ஷா வந்தார், கண்டார், வென்றார். அதனால தான் இவர்களுக்கு அஸ்தியில ஜுரம் கண்டு இருக்கு. நண்பர்களே, ஒரே குறிக்கோள், தமிழ் இனத்தை போதையால் அழித்து கொண்டிருக்கின்ற, தமிழகத்தின் பொருளாதாரத்தை ஊழலால் சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது ஒன்றே இங்க இருக்கின்ற நம் அனைவருடைய குறிக்கோள். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் நம்ம இன்னிலிருந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை. என்ன செய்யணும்? நம்ம மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மண்டல் நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு. இன்னைக்கு நாம என்ன தேதியில் இருக்கோம்? ஏப்ரல் 20. இன்னிலிருந்து 50 நாள் வச்சப்பமா மாநில தலைவர் அவர்கள் மற்ற முடிவுகளை எடுக்கட்டும். இன்னிலிருந்து 50 நாளுக்குள்ள நம்ம மண்டல் எல்லாம் பூத்து கமிட்டி 50க்கு மேலே இல்லை, அதிகபட்சம் 50, ஒரு சில இதில் 60, 65 இருக்கலாம். நாம் இன்னிலிருந்து மண்டல் தலைவர்கள், மண்டல் நிர்வாகிகள் தினந்தோறும் ஒரு பூத்துக்கு போவோமா? தினந்தோறும் 50 பூத்துக்கும் போகணும். 50 நாளைக்குள்ள 50 உறுப்பினர் இல்லாத பூத்தை இருக்கக்கூடாது. முடிவு பண்ணுவோமா? என்ன செய்யலாமா? எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? திட்டமிட்டு வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். திட்டமிட்டு துவங்கிய பணி பாதி முதல் நாளே வெற்றி பெற்று விடுகிறது என்று 21ஆம் தேதி நம்முடைய திட்டம் வெற்றி பெற துவங்கியதுன்னு எடுத்துக்கலாமா? நாளையிலிருந்து நாம் ஒரு நாளைக்கு ஒரு பூத்து, அந்த பூத்தில் 50 பேர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ஆக்டிவ் பூத்தாக இருக்கணும். மேரா பூத் சப்சே மஜ்பூத். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் என் பூத் எல்லாவற்றையும் விட வலிமையானது சொல்லி கொடுத்திருக்கார். ஆகவே அதை செய்வதற்காக நாம் களத்தில் இறங்குவோம். தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தியின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். ஏதோ நம்ம மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம்
இங்கே சொன்னார், நம்ம கொடியெல்லாம் அவுத்துட்டாங்க, அவுப்பாங்க. தலையில் பித்தம் ஏறினா உடம்பெல்லாம் சரியாவா இருக்கும்? முதலமைச்சர் அவர்களே ஃபீவர் வந்து உளர்றார். அப்போ நிர்வாகம் கீழ் அப்படித்தான் இருக்கும். ஆனால் 75 77 வரை நெருக்கடி நிலையிலே ஆட்டம் போட்ட அதிகாரிகள் 77 நடவடிக்கைக்கு உள்ளானார்கள். அதனால சொல்றேன், யார் யாரெல்லாம் நம்ம கொடியை இறக்குனாங்களோ பேரை எழுதி வைங்க. 26 ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்களை இறக்கிடுவோங்கிறேன் நான். இன்னைக்கு கவலை இல்லை, இன்னைக்கு சண்டை போடாதீங்க. இன்னைக்கு நம்ம குறிக்கோள் என்ன? தீய சக்தி திமுக ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அதனால நாம் ஒரு தொகுதியிலையும் திண்டுக்கல்ல யார் போட்டியிட போறது வேட்பாளர்? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி வேட்பாளர். பழனியில யார் நமக்கு வேட்பாளர்? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி. சிம்பல் தாமரையா இருக்கும், சிம்பல் ரெட்டையிலையா இருக்கும், சிம்பல் மாம்பழமா இருக்கும், என்னவனா இருக்கட்டும், சுயேட்சை சிம்பலா இருக்கட்டும், மாண்புமிகு பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் 26 சட்டமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்போம். லட்சியத்தை நோக்கி செல்லுவோம். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய பெருங்கோட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதன் மூலம் கட்சியை வலுப்படுத்துகிறோம். முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களோடு பயணித்தோம். நான் இதுவரை 11 மாநில தலைவர்களோடு பயணித்திருக்கிறேன் நிர்வாகியாக. 1991 மாவட்ட தலைவரா திரு விஜயராகுல் அவர்கள் தலைமையில். அதனால நாம் தொடர்ந்து பயணிப்பது லட்சியத்திற்காக என்று கூறி லட்சியத்தை அடைவோம். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய மாநில தலைவருக்கு நாம் அனைவருடைய உழைப்பும் முழுமையாக ஆதரவு அவருக்கு கிடைக்கும் என்று கூறி சொல்லலாம் இல்லையா என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.